ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நாம் ட்விட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். ட்விட்டர் என்னென்னு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில சமயம் நியூஸ்லலாம் கூட சொல்கிறாங்க. இப்போது ட்விட்டர்னால் என்னென்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸை போஸ்ட் பண்ணுற ஒரு வெப்சைட். ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்னால் என்னது? ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க, அது என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு புது வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஒரு புது ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு புது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை காலையில் சாப்பிட்ருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். அதுதான் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ். சரிங்களா? அதை எதுக்கு நம்ம போய் நெட்டில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை உங்களோட ஃபேமிலிஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்போது எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்பப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போஸ்ட் பண்ணும்போது அதை மற்றவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ட்விட்டரோட கான்செப்ட். மற்ற ஃபேஸ்புக், ஆர்குட் மாதிரி சைட்டுக்கும் ட்விட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்விட்டர் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸை பப்ளிக்காக காட்டும். ஆனால் ஃபேஸ்புக்கோ ஆர்குட்டோ நீங்கள் ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நீங்கள் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். twitter.com/சதீஷ் மனோகர். இது என்னோடய யூஆர்எல் பாருங்கள். நான் இப்போ லாகின் பண்ணலை. லாகின் பண்ணாமையே twitter.com/சதீஷ் மனோகர் போகிறேன். என்னோடய ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும் அது யார் வேணால் பார்க்கலாம். இது பப்ளிக். அதுதான் ட்விட்டரோட மெயின் டிஃப்ரென்ஸ் மற்ற சோஷியல் நெட்வொர்க்ஸ்லேருந்து. சரிங்களா? இப்போது என்னோடய டைம்லைன்னு அர்த்தம் இது நான் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ். சரி, நான் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் பண்ணுறேன், அதுதான் ட்விட்டரோட யூஸா அப்படின்னா, இது ஒரு சின்ன பார்ட்டு தான். ட்விட்டரோட இன்னொரு சைடு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சைன்இன் பண்ணுறேன் என்னோடய அக்கௌண்ட்டில். சதீஷ் மனோகர். பாஸ்வேர்டு ஜாலி. இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு. அதாங்க என்னோடய பாஸ்வேர்டு. என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உள்ளே லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிற வரைக்கும் பாஸ் பண்ண. ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போது இது என்னோடய லாகின் பண்ண ஹோம் பேஜ். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபாலோவர்ஸ் 125 அப்படின்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்க. அதாவது நான் என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாலும் இங்கே வாட் இஸ் ஹேப்பனிங்கில் நான் ரெக்கார்டிங் யூடியூப் வீடியோ அபவுட் ட்விட்டர் அண்ட் ட்வீட்டிங் அட் த சேம் டைம். இதுதானே நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ட்வீட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது இப்போ ட்வீட் ஆகிடும். இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா 125 பேர், அவங்க டைம்லைனுக்கு போயிடும். இது என்னோடய டைம்லைன். இங்கே டிஸ்பிளே ஆகுறது என்னென்னா ஃபாலோயிங் 130 இருக்குது தெரியுங்களா? அதாவது நான் இந்த 130 பேரை ஃபாலோ பண்ணுறேன். இது பில் காஸ்பி, ஒரு ஃபேமஸ் காமெடியன். ஸ்பாட்டிஃபைன்றது ஒரு மியூசிக் பிளேயர். இவர் ஜோஹோவில் வேலை செய்கிறாரு. சீட் கேம்ப்ன்றது ஒரு இங்கிலாண்டு வெஞ்சர் கேபிட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பெரிய விஷயம், அதை விட்டுருங்க. ஜேக்வரியோட ஃபவுண்டர் இவர். ஸோ இந்த மாதிரி நான் உலகத்தில் எல்லாருமே இல்லை, நிறைய பேர் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒபாமா ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அவர் ஓரளவுக்கு நிறையவே ட்வீட் பண்ணுறாரு. இந்த பராக் ஒபாமா இருக்காருங்களா, இந்த மாதிரி அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிக் இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் டிக்கு, அது வெரிஃபைடு அக்கௌண்ட்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நிஜமாகவே அந்த ஆள் தான். ஏன்னா யார் வேணால் யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி இல்லாமல் நிஜமாகவே ட்விட்டர் வெரிஃபை பண்ணிட்டாங்க, இது நிஜமாகவே பராக் ஒபாமா தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பராக் ஒபாமா பாருங்கள், கடைசியாக 12th மேல ட்வீட் பண்ணியிருக்கார். ஒபாமா ஓரளவுக்கு அதிகமாகவே ட்வீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 7 மில்லியன் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நியர்லி 8 மில்லியன். ஸோ அந்த 8 மில்லியன் பேருக்கும் ஒபாமா ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணார்னா அவங்களோட டைம்லைனுக்கு போயிடும். அவங்களோட டைம்லைன்னா இந்த மாதிரி டைம்லைன்.
இவங்கெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்திருக்கு. எம்எம் ஃப்ளின்ட்ன்றவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டைரக்டர், ஃப்ரெட் வில்சன்றவர் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இந்த மாதிரி சினோத்ன்றவர் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் நிறைய நல்ல ட்வீட்லாம் பண்ணுவார். அவரை ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இதுதான் ட்விட்டர். மென்ஷன்ஸ் அப்படின்ட்டு இல்லையா, இது என்னென்னா நீங்கள் ட்வீட் பண்ணும்போது SIN என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு போட்டு ட்வீட் பண்ணுறேன். சினோத்து சும்மா டெஸ்ட் பண்ணுறேன். ஜீவா வந்து அவங்களோட அண்ணன், என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா. இப்போ சென்னை ஜீவா எங்கே இருக்கான்? ஐயோ, நான் வேறு முக்கை போட்டுருக்காங்களா? சும்மா ட்வீட் பண்ணுறேன், உங்களுக்கு டெஸ்டிங்காக தானே காட்டுறேன். இப்போது ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க வந்து அட்டில் போகும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதாவது யூசர் நேமுக்கு முன்னாடி சினோத் அப்படின்னு போட்டனால அவரோட மென்ஷன்ஸில் போகும்போது இருக்கும். அதே மாதிரி சதீஷ் மனோகர் அப்படின்னு போட்டு சினோத் ட்வீட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து மென்ஷன்ஸில் இது வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா, ப்ரைவேட்டாக அனுப்புறதில்ல, யார் வேணால் பார்க்கலாம் இந்த ரிப்ளையை. நம்ம வந்து பப்ளிக்காக சொல்கிறோம், ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் யார்கிட்டையாவது ஜென்ரலாக பப்ளிக்காக கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த மாதிரி ரிப்ளைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது டைம்லைன், இது ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ், இது வந்து ரிப்ளை. அடுத்தது ரீட்வீட்னு ஒன்று இருக்குது. ரீட்வீட்னா என்னென்னா, இப்போது யாராவது உங்களுக்கு SMS அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க இல்லையா? எவ்வளோ மொக்க மெசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த விஜய் பற்றியெல்லாம் மெசேஜ் வரும், ஆக்டர் விஜய் பற்றி, அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து ஜென்ரலாக ப்ரில்லியண்ட்டாக தான் ஏதாவது ட்வீட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து மக்கள் வந்து யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரீட்வீட் பண்ணுவாங்க. அதாவது பண்ண ட்வீட்டை வந்து இன்னொரு தடவை வந்து ட்வீட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அது வந்து ஃபார்வேர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நல்ல ட்வீட்டாக தேடலாம். டெஸ்டா சரி, நல்ல ட்வீட் மாதிரி தெரியுது, நான் சும்மா ரீட்வீட் பண்ணுறேன். ரீட்வீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பச்சை கலர் ஐக்கான் வந்துச்சா, இது இப்போ நான் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ட்வீட்டை நான் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ட மாதிரி. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இந்த ட்வீட்டை அவங்களோட டைம்லைனில் பார்ப்பாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் தான் ரீட்வீட். ரீட்வீட்டுன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒருத்தரோட ட்வீட்டை உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு திரும்ப ட்வீட் பண்ணி விடுறது, சரிங்களா? இந்த ரீட்வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ரீட்வீட் பை அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்க என்னென்ன ரீட்வீட் பண்ணி விட்ருக்காங்கன்னு வரும். யுவர் ட்வீட்ஸ் ரீட்வீட்டட் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா ட்வீட், அந்த ட்வீட்டை வேறு யார் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? நான் வந்து விஜயகாந்துக்கு போலீஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா இருக்குது இது ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? இதுக்கு பேர் தான் ரீட்வீட். சர்ச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் ட்விட்டரில், சரிங்களா? சர்ச்சஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணுவீங்க இல்லையா கூகுளில், அந்த மாதிரி இல்லாமல் ட்விட்டரில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரியல் டைமாக எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். ரியல் டைமாக என்னென்னா, நீங்கள் அப்பப்போ நடக்கிறது அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்னா, எல்லாருமே வேலை பொழப்பு இல்லாமல் ஐபிஎல்லை பற்றி ட்வீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐபிஎல்னு சர்ச் பண்ணுறாங்களா, 30 செகண்டுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க, 34 செகண்டுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருங்க வீடியோவை. ஒன்றும் வர மாட்டேந்தே, வரணும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம சர்ச் பண்ண டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே 10 பேர் வந்து ஐபிஎல்ன்ற வேர்டோட ட்வீட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஐபிஎல்லை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் டக்குன்னு ட்விட்டரில் சர்ச் பண்ணிங்கன்னா யார் யார் என்ன ட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நான் இது 14ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன், 13ஆம் தேதி ஏப்ரல் 13, 2011 அன்றைக்கி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா
எலெக்ஷன் பற்றி வந்துட்டு இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்னும் ஒரு 7 பேர் ட்வீட் பண்ணிட்டாங்க. 7 செகண்டுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ எலெக்ஷனை பற்றி எல்லோரும் மும்முரமாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ எலெக்ஷனை பற்றி யார் யார் என்ன ட்வீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் ட்விட்டரோட சர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இது வந்து வெப்பேஜஸ் கிடையாது. ஜென்ரலாக மக்கள் வந்து ரியல் டைமில் என்னென்ன ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ட்விட்டரோட சர்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. அடுத்தது லிஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை வேறு யாராவது இருப்பாங்க, தமிழ் ஆளுங்க இருப்பாங்க, இல்லைனா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இருப்பாங்க, வெப் டிசைன் சம்மந்தமானது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஜென்ரலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற லிஸ்ட் எல்லாமே பப்ளிக் லிஸ்ட்டாக தான் இருக்கும். யார் வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்விட்டரே வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக வந்து ப்ரைவேட்டாக நிறைய விஷயம் இருக்காது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து யாரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால் அப்படி வச்சுருக்கேன் ப்ரைவேட்டாக. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ப்ரைவேட்டாக நீங்கள் மேனுவலாக செட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இதுதான் ட்விட்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னால் என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லோரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. எபிக் ஃபெயிலு, மாடர்ன் வார்ஃபேர்ன்றது கேமு. ஸோ அதை பற்றி எல்லோரும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. ராகினி எஸ்எம்எஸ்ன்றது ஏதோ படம் போல் இருக்குது, அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோரும் வந்து ரியல் டைமில் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்துடும். 2 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாப்புலராக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றது இந்த ட்ரெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட்ஸில் வந்து எல்லாமே வராது, டோட்டலாக வந்து எல்லாருமே எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஃபைனல் நடக்குதுன்னா இங்கே ஐபிஎல்னு வரும், எல்லோரும் ஐபிஎல்லை பற்றி பேசுவாங்க. அதனால் எலெக்ஷன் நடக்குதுன்னா இங்கே டிஎன் எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். ஏன்னா எல்லோரும் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா. இப்போ ட்ரெண்ட் மாறி இருக்குது, ஏதாவது புதுசாக மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் ட்ரெண்ட்ஸ் இந்த பார்ட். ஸோ ட்விட்டரை பற்றி திரும்ப ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 140 கேரக்டர்ஸ் தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஒரு எஸ்எம்எஸோட லெங்க் என்ன அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா. அதனால தான் ட்விட்டரை ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மைக்ரோ அப்படின்றதுனா நீங்கள் 140 கேரக்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் டைப் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ இது வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பாக்ஸ். இது வந்து உங்களோட டைம்லைன். நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கும். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸாக போயிடும். மென்ஷன்ஸ்ன்றவங்க உங்களோட யூசர் நேமுக்கு முன்னாடி போட்டு உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தா அதெல்லாம் மென்ஷன்ஸில் வந்துடும். ரீட்வீட்ஸ்ன்றது நீங்கள் பண்ண ட்வீட்டை யார் ரீட்வீட் பண்ணாங்கன்னு இங்கே பார்த்துக்கலாம். மற்றவங்க வேறு யாரோடையாவது ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருக்காங்களான்னு இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு யாரோட ட்வீட்டையாவது ரீட்வீட் பண்ணியிருக்கீங்களான்னு இந்த இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள. சரிங்களா. இந்த லேஅவுட் வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்கும். ஸோ பட் ட்விட்டரோட கான்செப்ட் இது தான். அது இல்லாமல் நீங்கள் எல்லாமே பப்ளிக்கில் பேச முடியாது, சில விஷயம் ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மெசேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து மெசேஜஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ட்விட்டரில் யாரும். ஸோ இது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் ட்விட்டரில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் டைம்லைன் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது, உங்களுக்கு ட்விட்டர் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ ட்விட்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணோன்னு என்ன பண்ணணுன்னா ஒரு 4-5 பேர் தேடி ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா. ட்விட்டரில் வந்து முக்கியமான ஆள் யார் அப்படின்னா சதீஷ் மனோகர்ன்ட்டு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டர் மாதவன் இருக்கார், சசி தரூர் மினிஸ்டர் இருக்கார், இன்னும் நிறைய பேர், சச்சின் டெண்டுல்கர் இருக்கார். சச்சின் டெண்டுல்கருக்கு எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய ஐகான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைம்லைனில் அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்லாம் டக்குன்னு வந்துடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம், ஃபேமிலி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ட்விட்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்விட்டரை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், அதனால எல்லோரும் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். twitter.com/சதீஷ் மனோகர். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.